ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து நேற்று தேர்டு ரோமன் வரைக்கும் பார்த்துருக்கோம். தேர்டு ரோமனில் வரைக்கும் எக்ஸாமுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ்னு எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு மத்தியமாவில் ஃபோர்த் ரோமன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ரோமனில் நம்ம வந்து மெமரி போயம் தோகை இருக்கு இல்லையா, தோகை படித்த தோகைவை என்னென்ன தோகை வருங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு தோகை எல்லாருமே ஆல்ரெடி ரீட் பண்ணியிருப்பீங்க. கஸ்தூரி குண்டல் பசி மூர் டுன்டி பன்மாகி ஐசே கட்டி கட்டி ராம் ஹை துனியா தேக்கை நகி. அதாவது இதோட மீனிங் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் ஷார்ட்டாக சில மீனிங்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். அதாவது கஸ்தூரி மானோட தொப்புளில் வந்து அந்த கஸ்தூரி மனம் ஃப்ராக்ரன்ஸ் வரும். ஆனால் அது தெரியாமல் அந்த மான் வந்து காடெல்லாம் அந்த ஸ்மெல் எங்கே வருதுங்கிறத தேடிட்டு இருக்கும், தேடும். அதுதான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கஸ்தூரி குண்டல் அந்த மான் அந்த இதத்தை கடவுள் ஸ்மெல்லை தேடி போகிற மாதிரி கடவுள் வந்து நம்ம இதயத்திலேயே இருக்காரு. ஆனால் அது தெரியாமல் நம்ம வந்து வெளியெல்லாம் கடவுளை தேடி போகிறோங்கிறது தான் இந்த இது மீனிங். நெக்ஸ்ட்டு ஹரி சா ஹிரா ஜன் கை கிரை ஆன் கி ஹாஸ். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசா ஹீரா சண்டி கை, அதாவது இறைவன் வந்து இறைவனின் வைரத்தை நம்ம விட்டுட்டு வேறு அழியக்கூடிய இறைவன் தான் நிரந்தரமானவர். அவங்கள விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அழியக்கூடிய பொருள் மேலே இது மேலே ஆசைப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடவுளை கூட வேறு இதெல்லாம் செஞ்சுட்டு பொருள் வாங்கிறதுக்கு அதுக்கு தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிற மாதிரி ரவிதாஸ் வந்து இந்த தோகையில் சொல்லியிருக்காரு. மூணாவது தோகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித்யா தன் உத்தியம். வித்யா தன் உத்தியம் உத்தம் வீணா கவோசு பாவை கவுன். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உழைப்பும் முயற்சியும் இல்லாமல் நம்ம கல்வி செல்வத்தை யாராலும் பெற முடியாது. ஏன்னா நல்லா படிக்கணும், அது கிளியராக தெரிஞ்சு அது மீனிங் தெரிஞ்சு படிக்கணும். அப்படிங்கும்போது நம்ம அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து அதை முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத தான் இதில் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து வெயில் காலத்தில் கரண்ட் போயிடுச்சுன்னா கை விசிறியை வச்சுருக்கோம். அந்த விசிறியை கையில் அப்படியே வச்சுருந்தா நமக்கு காற்று வராது, விசிறணும். அந்த மாதிரி நம்ம வந்து முயற்சி செஞ்சாதான் நமக்கு வந்து கல்வி கிடைக்குங்கிறத இந்த தோகையில் மூணாவது தோகையில் சொல்லியிருக்காங்க. நாலாவது ரஹிமன் தாகா பிரேம்கா மத்தூடோ சட்கயம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து எல்லாம் நம்ம கிட்ட பாசமாக இருக்கிறவங்க கிட்ட நம்ம வந்து நம்ம கோபத்தை காட்டி அந்த அன்பின் நூலை வந்து பாசங்கிற நூலை வந்து நம்ம உடைச்சிட்டோம்னா அது திருப்பி ஒட்ட வச்சாலும் சேராது அப்படிங்கிறத தான் ரஹிமன் வந்து இதில் சொல்லியிருக்காரு. அதனால அது என்னதான் நம்ம வந்து அவங்க கிட்ட கோபப்பட்டு தூக்கி எறிஞ்சு பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் அவங்க கிட்ட இது பண்ணாலும் அந்த வடு அப்படியே இருக்கும், நம்ம பேசின அந்த இது அப்படியே இருக்குங்கிறது தான் ரஹிமன் வந்து சொல்லியிருக்காரு. ரஹிமன் தாகா பிரேம்கா மத்தோட சட்கையானு. சரிங்களா? இப்போ இந்த 4 படிச்சிங்கன்னா இதில் எனி 2 இந்த 2 வரும். ஆல்ரெடி நீங்கள் இந்த கஸ்தூரி குண்டல் ஈஸியாக இருக்கிறதுனால அது படிச்சிருப்பீங்க, ரஹிமன் தாகாவும் படிச்சிருப்பீங்க. வித்யா தன் உத்தியம் அது ஒன்று படிச்சிருங்க. இந்த 4 தோகையுமே நமக்கு இந்த ரோமனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இன்னைக்கு வந்துட்டு நம்ம சில மீனிங்ஸ் பார்த்துருவோம், லெசன்ஸ் மீனிங்ஸ். இப்போ 5th ரோமன் பார்த்தீங்கன்னா லெசன்ஸோட மீனிங்ஸ் தான் நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் சித்து அசாஹுவா அப்படின்னா என்ன மீனிங்னா, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் குடியமர்ந்த அங்கே போய் இருக்கிறது சித்தன். பிரதிவர்ஷ் ஹர்சால் ஒவ்வொரு வருடம் ஆண்டுதோறும் அப்படி சொல்லலாம். செகண்ட் வந்து பிரதிவர்ஷ் ஹர்சால். சரிங்களா? மீனிங்ஸ் கொஞ்சம் மீனிங்ஸ் தெரிஞ்சு படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேர்ட் ஒன் வந்து குத்னா ஸ்வயம், செல்ஃபாக பண்ணிக்கிறது, சுயமாக பண்ணிக்கிறது. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அஜீவன், ஜீவன் பர் வாழ்நாள் முழுவதும். அஜீவன் ஜீவன் பர் வாழ்நாள் முழுவதும் ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் ஷங்கச், ஷங்கச்சானா பஜா, அதாவது ஒன்று பிடிக்கிறது இல்லைன்னா டாமினேட் பண்ணுறது, ஆதிக்கம் செலுத்துறது. சிக்ஸ்த் ஒன் வந்து சமத்கார் கராமத். சமத்கார்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா அதிசயம், ஆச்சரியம், அற்புதம், அதுதான் சமத்கார் கராமத். 7th ஒன் வந்து அத்தியாச்சார். 7th ஒன் வந்து அத்தியாச்சார்.
அத்தியாச்சார்னா ஜுலாம். அதாவது கொடுமை, அநீதி இதெல்லாம் சொல்றோம்ல, அதுக்கு தான் அத்தியாச்சார். அத்தியாச்சார் ஜுலாம். நெக்ஸ்ட் 8th ஒன் பார்த்தீங்கன்னா துன், லஹன், அதாவது தீவிரம். தீவிரம் இல்லைன்னா என்ன சொல்ல, ஆர்வம், லட்சியம், துன், லஹன். அப்புறம் 9th ஒன் பார்த்தீங்கன்னா கனாகன், கிந்தி, அதாவது நம்பர்ஸ். ஷிக்கர், ஷிக்கர், சோட்டி, சோடி, சோடின்னா மலை உச்சி, சிகரம், அந்த இது சொல்றது. சர்வோத்தம், சர்வோத்தம், அதாவது 11th ஒன் வந்து சர்வோத்தம். சர்வோத்தம்னா சர்வோச்சா, மிக சிறந்த, மிக சிறந்த, சர்வோத்தம்னா. அதுக்கப்புறம் 12th ஒன் பார்த்தீங்கன்னா சிக்ஷக். சிக்ஷக்னா அத்தியாபக், டீச்சர், அது உங்களுக்கு தெரியும். சவுங்க், அஜ்ரன், ஆச்சரியம், திட்டமிடுதல், அது. நெக்ஸ்ட் வந்து வேலா, சமயா, நேரம், பொழுது. இப்போ இந்த மீனிங்ஸை நீங்கள் வந்து படிச்சுட்டிங்கன்னா போதும். ஈஸியாக மீனிங்ஸ் தெரிஞ்சு படிச்சுட்டிங்கன்னா சித், பசா, ஹுவா, பரதிவர்ஷ், ஹர் சால், குத், ஸ்வயம், அஜீவன், ஜீவன் பர், ஷங்கச், பஜா. ஷங்கச் அதுக்கு என்ன நம்ம மீனிங் பார்த்தோம், அதெல்லாம் கொஞ்சம் மீனிங் தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. அதுக்கு என்ன நம்ம மீனிங் பார்த்தோம், ஆதிக்கம், அந்த மாதிரி. சமத்கார், சமத்கார் இருக்கு. சமத்கார்னா அதிசயம், அற்புதம். அத்தியாச்சார், அத்தியாச்சார்ங்கிறது கொடுமை, அநீதி. ஸோ இதில் வர இந்த 14 மீனிங்ஸும் அந்த 4 தோகையமும் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. சாய்ஸ் இல்லாமல் படிங்க, கண்டிப்பாக இது வரும். நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து அடுத்த 2 ரோமன் பார்க்கலாம். இந்த 2 ரோமன் படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.